திருச்சிற்றம்பலம். நம்ம அறிவொளி சபையில வினா வெண்பா அப்படிங்கிற சைவ சித்தாந்த சாஸ்திரத்தை சிந்திச்சிட்டு இருக்கோம். இதுல மொத்தமே 13 பாடல்கள் மட்டும்தான் இருக்கு. அதுல நம்ம வந்து எல்லாமே கேள்விகள் போல அவர்களுடைய உமாபதி சிவாச்சாரியார் அவருடைய குருவாகிய மறைஞான சம்பந்த பெருமான் கிட்ட கேள்வி கேட்பது போல அது அமைய பெற்று இருக்கு. ஆனா இந்த கேள்வியில வந்து பல ஒரு நுணுக்கமான தகவல்களை உள்ளடக்கி நம்மளை சிந்திக்க தூண்டக்கூடிய கேள்விகளாக அது இருக்கு. இந்த மாதிரி நம்ம கேள்வி கேட்கும் பொழுது நம்மளே அதை சிந்திக்கும் பொழுது மற்ற புறச்சமயத்தவர்கள் நம்ம கிட்ட கேட்கிற கேள்விகளுக்கெல்லாம் நமக்கு தெளிவாக பதில் சொல்ல முடியும். நம்மளை யாரும் குழப்ப முடியாது. அதாவது நம்ம திசை மாற்ற சிவத்தை சிந்திப்பதில் இருந்து அந்த தவத்தை கலைப்பதற்கு யாராலும் முடியாது. நம்ம வந்து ஒரு தவத்துல இருக்கிறோம், இப்ப சிவத்தை சிந்திக்கிறது அப்படிங்கிறது, இத வந்து கலைப்பதற்கு எந்த ஒரு விஷயமும் நடக்காம இருக்கணும். நம்ம அறிவு தெளிவாக இருக்கணும். அதுக்கு கேள்விகள் கேட்கப்பட்டு அது தெளிவு நிலைக்கு எட்டப்படணும். அதான் நம்மளுடைய குருமார்களுடைய நோக்கமாக இருந்திருக்கு. அந்த வகையில இன்னைக்கு வந்து இது வரைக்கும் நம்ம 10 கேள்விகள் கேட்டு அதற்கான விளக்கத்தை நம்ம பார்த்துட்டோம். இப்ப 11, 12 கேள்விகள் இல்ல, அவர் என்ன உணர்ந்தாரோ அதை நமக்கு தெரியப்படுத்துறாரு. அந்த பாட்டை கேட்கலாம். காண்பானும் காட்டுவதும் காண்பதுவும் நீத்து உண்மை காண்பார்கள் நன்முத்தி காணார்கள். காண்பானும் காட்டுவதும் காண்பதுவும் தன் கடந்தை சம்பந்தன் வாட்டும் நெறி வாராதவர் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம இது வரைக்கும் முக்தி நிலைனா என்னன்னு பார்த்தோம், சிவத்தோட ஐக்கியமாறுது அவ்வளவு அப்படிங்கிற ஒரு விஷயம், சிவத்தன்மை பெறுவதுங்கிற வரைக்கும் பார்த்தோம். ஆனா அவர்கள் என்ன பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி இங்க தெளிவாக சொல்றாங்க. காண்பான், இப்ப நாம இருக்கிறோம் ஆன்மாங்கிற சகல நிலையில இருக்கிறோம். இந்த நிலையில நம்ம வந்து காண்பானாக நாம இருக்கிறோம். என்னன்னா நாம வந்து பார்ப்பவனாக நாம இருக்கிறோம். காட்டுபவனாக காட்டுபவனாக சிவன் இருக்கிறார். அதாவது காட்சி வந்து அருள். நமக்கு காண்பவனாக நாம் இருக்கிறோம், காட்சியாக திருவருள் இருக்கிறது, எங்கேயும் மாயை சூழ்ந்து இருக்கிறது. காணப்படும் பொருள் அப்படிங்கிறது வந்து சிவம் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு நமக்கு சிவம் தெரியலன்னாலும் நமக்கு வந்து பாக்கி இருக்கிறதெல்லாம் நம்ம வந்து பார்க்கக்கூடிய ஒரு பொருளாக நமக்கு இருக்கிறது. ஆனா முக்தி நிலையில சிவம் தான் நம்ம காணப்படும் பொருள் அப்படின்னு வந்து சிலர் கூறுகின்றனர். அதாவது என்னன்னா சைவ சமயத்திலேயே சில ஒரு எண்ணங்கள் மாறுபட்ட சில பேர் வந்து 3 பொருள் இருக்கு. அதாவது அது முக்தி நிலையில என்ன இருக்கும்னா, காண்பவனாகிய ஆன்மா நினைச்சுக்கும், அதோ சிவத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு ஆன்மா நினைக்கும், அருள்ல தான் நம்மளை கூட்டு போய் காட்டுவா அப்படிங்கறதெல்லாம் நம்ம ஒரு கற்பனையில நம்ம நினைச்சிட்டு இருப்போம். அதுதான் உண்மை நினைச்சிட்டு இருப்போம். ஆனா அங்க எதுவுமே நடக்காது அப்படிங்கறத அடுத்த பாட்டுல இந்த பாட்டுல சொல்றாங்க. இதை எப்படி சொல்றாங்கன்னா, எப்ப வந்து திருவருள் நம்மளுக்கு சிவத்தை காட்டுதோ அப்பயே ஆன்மாங்கிற பொருள் தனித்தே இருக்காது, அங்க சிவமா அது மாறி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க மூவகை நினைவும் நீங்க பெற்று நிற்கும் நிலையே சிவஞான பேரு பெற்று நிற்கும் பேரின்ப பெருநிலையாகும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த ஆன்மா சிவத்தை காணும் போதே திருவருள் ஆன்மாவை சிவமாக்கி விடுது. அந்நிலையில ஆன்மா தன்னையும் காணாது, காட்டிய அருளையும் காணாது, தானே சிவமாகி விட்டதால் சிவத்தை வேறாக பிரித்தும் காணாது. இதுதான் ஒரு முக்கியமான கான்செப்ட் நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது. இப்ப வந்து இப்ப நம்ம முக்தி நிலையில இருக்கிறதா நம்ம நினைச்சுக்கிட்டோம்னா, நம்ம வந்து எப்படி யோசிக்க மாட்டோம்னா, நான் இப்ப வந்து சிவத்தோட ஒன்றிணைஞ்சிட்டேன், நான் இப்ப வந்து சிவமாயிட்டேன் அப்படின்ற ஒரு நினைப்பு வராது. அதாவது தனித்து அந்த ஆன்மாவால சிந்திக்கவே முடியாது. இப்ப இப்ப என் கை வந்து என்னை விட்டு வேற எப்படி சிந்திக்காதோ, இப்ப வந்து எனக்கு இப்போ இது கைங்கிறது ஜடப்பொருள் தான். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். இப்ப கைன்னு ஒரு விஷயம் இருக்குன்னு வச்சீங்களேன். என்ன இவங்க நான் வந்து லட்டு சாப்பிடணும்னு நினைச்சா பாவக்காவை எடுக்கிறாங்க அப்படின்னு அந்த கை தனியா சிந்திக்குமா?
சிந்திக்காது இல்லையா? அந்த ஒரு உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கோடான கோடி இரத்த அணுக்கள் எல்லாமே வந்து ஒன்றிணைந்து செயல்பட்டு நம்மள ஒன்று போலயே காட்டுகிறது. நமக்குள்ளேயே கோடான கோடி உயிர்கள் இருக்கு. நம்ம உடம்புக்குள்ளாரையே அவ்வளோ உயிர் இருக்கு. என்னன்னு வச்சுங்களேன், புழுக்கள்லாம் அவ்வளோ இருக்குன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம அந்த ஒவ்வொன்னையும் நம்மள செரிமானப்படுத்துறது பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், டைஜஷன் பண்றதுக்குன்னா அது பாக்டீரியா தான் டைஜஷன் பண்ண வச்சிட்டு இருக்கு. இப்ப இட்லிய புளிக்க வைக்கிறோம்னா என்ன பண்றோம்னா, அந்த புளிப்பு அது எப்படி உருவாகுதுன்னா, அங்க ஒரு பாக்டீரியா ஃபார்ம் ஆகுது. தயிர் அதுல ஒரு பாக்டீரியா ஃபார்ம் ஆகுது. ஈஸ்ட் பாக்டீரியா. இந்த பாக்டீரியா நம்ம உடம்புக்குள்ள போய் நம்ம உடம்ப செரிக்க வைக்குது. அப்ப பாக்டீரியாங்கிறது ஒரு தனி உயிர் தான். அது என்ன பண்ணுது, நம்ம உடம்புக்குள்ளதான் இருக்குது. இத மாதிரி நம்ம உடம்பே ஒரு பெரிய கூட்டமைப்பு தான். நம்ம உடம்புக்குள்ள பல்லாயிரம் உயிர்களோட கூட்டமைப்பா தான் நம்ம உடம்பே இருக்கு. ஆனா நம்ம எல்லாத்தையும் தனிச்சு பாக்குறதுல நமக்குன்னு ஒரு பேரு, ஒரு ஐடென்டி கார்டு மாதிரி ஒண்ணு வச்சுக்கிட்டு அதுதான் அதானான்னு சுத்திட்டு இருக்கோம். அது போல இது வந்து இப்ப இந்த நிலையில இதே நம்ம பெருசா நினைச்சிட்டு இருக்கோம், இதுதான்னு நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா முக்தி நிலையில போயிட்டா அப்படின்னு சொன்னா, முக்தி நிலையில அந்த தான் இப்ப எப்படி வந்து நாம கைங்கிறது தனித்து பிரித்து தன்னை சிந்திக்காதோ, அப்படி நாம் உயிராகிய நாம் சிவத்தை வேறாகவும் சிந்திக்க மாட்டோம், அருளை வேறொன்று அப்படின்னு கருத மாட்டோம், ஆன்மான்னு ஒண்ணு இருந்ததை பற்றியும் வந்து யோசிக்க மாட்டோம் அப்படிங்கிறதுதான் சொல்றாங்க. சிவாய நம, மன்னிக்கவும். சோ இந்த மாதிரி இந்த முக்தி நிலையில காண்பான், காட்சி பொருள் ஆகிய மூன்றும் இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க சைவ சித்தாந்த முக்தியை காணாதவர்கள். அவங்க இன்னும் சரியா காணல அப்படிங்கிறதுதான் உண்மையானது விஷயம். அதாவது அந்த முக்தி நிலைக்கே செல்லல, ஆனா சென்றுட்டதா இல்ல செல்றத பத்தி அவங்களா ஒரு தாட் ப்ராசஸ் வச்சு அந்த தாட்டை வந்து ஒரு 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 ராங்கான கான்செப்டை வந்து அவங்க முன்மொழிறாங்க அப்படிங்கறது தான் சொல்றாங்க. இத வந்து தாட் ப்ராசஸ்ல சொல்றவங்களாலதான் இந்த மாதிரி தவறா சொல்ல முடியும். அதை அனுபவித்து சொல்பவர்கள் நிச்சயமாக தவறாக சொல்ல முடியாது. இப்ப நம்ம சைவ சித்தாந்தத்துல முக்தியை பத்தி சொல்லக்கூடிய நம்ம இப்ப உமாபதி சிவாச்சாரியார் ஆகட்டும், நம்ம சந்தான குரவர்கள், சமய குரவர்கள் எல்லாருமே வந்து ஒரே மாதிரியான கருத்துக்களை முன்வைத்து இதுதான் முக்தி அப்படிங்கறத நமக்கு தெளிவாக சொல்லியிருக்காங்க. அதனால நம்ம இதைதான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மூன்றும் உள ஆயின் சிவன் ஒன்றே அறியப்படும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. அந்த மூன்றும் இருந்தா கூட அது அழிஞ்சிடும் சொல்லல. அது வந்து அதோட தன்மையில் அந்த ஆன்மாவோட ஃபீல் எப்படி இருக்குங்கிறத பத்திதான் சொல்றாங்க. அது சிவத்தாக தன்னை உணர்ந்து கொண்டு அது சிவமோடு இருந்து விடும், அவ்வளவுதான். அங்க அதற்கு பாசிட்டிவ் பத்தி யோசிக்காது. தான் ஆன்மாவா இருந்தோம், இவ்வளவு கஷ்டப்பட்டோம், இவ்வளவு தவம் செஞ்சோம், அதெல்லாம் பண்ணோம், அந்த கதையெல்லாம் அங்க நடக்காது. அங்க சிவமா மாறிடும். எப்படி வந்து ஒரு ஆறு வந்து கடலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் ஆறு நம்ம ஆத்து தண்ணி இதுன்னு நீங்க தனிச்சு பிரிச்சு பார்க்க முடியாதோ, கடல் தண்ணியோட அது கலந்து அது ஒன்றிணைந்து அது சேர்ந்து விடுகிறதோ, அது போல நம்ம ஆன்மாவும் வந்து அங்க சிவத்தோட ஒன்றிணைந்து விடும். சமுத்திரத்துல ஆறு சேர்ற மாதிரி. அப்படி ஆறு அங்க சேர்றதுனாலதான் இந்த உலகம் வந்து பசுமையாக இருக்கு அப்படிங்கறத நம்ம ஞாபகத்துல வச்சுக்கணும். ஒருவேளை அந்த ஆறு கடல்ல சேரலன்னா இந்த உலகம் பாலைவனமாக மாறி இருக்கும். அந்த பசுமை மாறாமல் நம்ம நாடு இருக்கு அப்படின்னு காரணம்னா ஆறு போய் ஒவ்வொரு நல்ல தண்ணியும் அந்த உப்பு தண்ணியோட கலக்கிறதுனாலதான். இதுல இருந்தே நம்ம கவனிக்கிறோம், நம்ம இப்படி ஆன்மாவாக இருந்து நாம சிவத்தை சேரும் பொழுது நம்ம கூட இருக்கிற பல உயிர்களுக்கு ஒரு சிறந்த ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறோம். அவர்களுக்கு வளர்ச்சி அந்த இருக்கிற அந்த இடத்துக்கு வந்து ஒரு சிறந்த தெய்வீக தன்மையையும் அந்த ஆன்மா வழங்கிவிட்டு செல்கிறது அப்படிங்கிற அந்த உண்மையையும் இந்த எக்ஸாம்பிள்ல இருந்து எனக்கு தோணுது. அத சொன்னேன். இதுதான் இன்னைக்கான பாடலாக இருக்கிறது. சோ இப்ப சிவஞான பேரு அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் இது மூன்றும் நீங்க பெற்று நிற்கும் நிலையாக அது இருக்கும் அப்படிங்கறது தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப சிவமே பாத்தீங்கன்னா தான் சிவபெருமான் அப்படிங்கிற நினைப்புல அவர் இருக்க மாட்டார்.
தன்னை தானறியா தன்மையன் அப்படின்னு மாணிக்கவாசகர் சொல்லுவார். அவருக்கு வந்து தான் பெரிய ஆளு, தான் வந்து என்ன வேணாலும் செஞ்சிட முடியும், நான் தான் உயர்ந்தவன் அப்படிலாம் அவர் செய்ய மாட்டார். அப்படியே அவர் நினைக்கவும் மாட்டார். அவரு எப்படி இருப்பாருன்னா அறநெறி. இப்ப இங்க ஒருத்தவங்க துன்பப்படுறாங்களா, அந்த துன்பத்தை அவரு அவருக்கு சால்வ் பண்ணுவார். அதுக்கு என்ன மார்க்கம் பண்ணணும், அது அறநெறியில நின்று அதை எப்படி அதை சரிப்படுத்தணும் அப்படிங்கறத மட்டும் தான் அவர் சிந்திப்பாரே தவிர்த்து, இது என்னாலதான் முடியும், இதை நான் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமும் நான் தான் இவனை காப்பாத்தினேன் அப்படிங்கிற வேலையெல்லாம் அவரு வச்சுக்கவும் மாட்டாரு. அதை பத்தி அவர் யோசிக்கவும் மாட்டார். அவர் பாட்டுக்கு இருப்பார். அதுதான் அவருடைய அந்த தன்மை. சிவத்தோட தன்மை எப்படி இருக்கும்னா, தன்னை உயர்த்தி தானே நினைத்து கொள்ள மாட்டார். தான் செய்ததை பற்றி அவர் இது பண்ணிக்க மாட்டார். அவரோட நினைப்பெல்லாம் அந்த ஆன்மாக்களை உய்வு பெற செய்து அவர்களுக்கு ஒரு நல்ல கதியை வழங்க வேண்டும் அப்படிங்கிறத பத்தி மட்டும்தான் இருக்கும். அதை நோக்கி அவர் ஓடிக்கிட்டே இருப்பார். அதை தவிர்த்து அவர் வந்து தான்கிற நினைப்பு சுத்தமா இல்லாத ஒரு நிலையில இருக்கிறதுனாலதான் அவர் வந்து இறைவனாக போற்றப்பட்டு நம்ம வந்து இருக்கோம். அந்த ஒரு விஷயம் நம்ம யாருக்கிட்டையுமே இல்லை. அதனாலதான் நம்ம எல்லாருமே ஆன்மாங்கிற நிலைக்கு வந்துட்டோம். எல்லாருமே ஒண்ணு செய்யங்காட்டே அதை நான் செஞ்சேன் அப்படின்னு நம்ம மார்த்தட்டிக்கிறதுக்கு நம்ம விரும்பிடுறோம் இல்லையா? அந்த ஒரு குவாலிட்டி அவர்கிட்ட கிடையாது. அதுதான் நமக்கு வந்து சிவத்தோட நம்ம போய் ஐக்கியமாக முடியாம அந்த தடுக்கிறது ஒரு தடைக்கல்லாவும் இருக்கு. அதுதான் இன்னைக்கான பாடல். இதை மீண்டும் ஒரு முறை சொல்றேன். காண்பானும் காட்டுவதும் காண்பதுவும் நீத்து உண்மை காண்பார்கள் நன்முத்தி காணார்கள். காண்பானும் காட்டுவதும் காண்பதுவும் தன் கடந்தை சம்பந்தன் வாட்டும் நெறி வாராதவர். திருச்சிற்றம்பலம். உமாபதி தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி. மறைஞான சம்பந்த பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம்.